ஸோ லைவ்ல பார்த்தீங்கன்னா, கமர்தீனும் இவங்களும் அரோராவும் ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறமா உட்காந்து சமைச்சிட்ருக்காங்க. திவ்யா, சபரி, கமர்தீன் 3 பேரும் உட்காந்து சமைச்சிட்ருக்காங்க. கோதுமை தோசை சுட்டு தக்காளி தொக்கு பண்ணிகிட்ருக்காங்க. கோதுமை தோசையை கமர்தீனுக்கு எப்படி சுடணும்னு சொல்லிட்டு திவ்யா சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. கூட வந்துட்டு சபரியும் ஒரு சில டவுட்ஸ் கேட்குறாரு. அவருக்கும் சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ வந்துட்டு பயங்கரமாக கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க திவ்யா 2 பேத்தையும். இது யாராச்சும் வந்து வேகலை அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணால் உங்கள் 2 பேர் பேரில் பழிய போட்டு அப்படியே எஸ்கேப் ஆகிடுவேன்னு சொல்லி சிரிச்சிட்ருக்காங்க. உடனே கமர்தீன் அடப்பாவி அதுக்கு தான் இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கியா அப்படின்னு சொல்லி கமர்தீனும் டீஸ் பண்ணுறாரு. சபரி கொஞ்சம் டல்லாக தான் இருக்கார். ஏன்னா நேற்று அவர் நிறைய அப்செட் ஆனதுனால கொஞ்சம் டல்லாக தான் இருக்கார். பட் ஸ்டில் திவ்யாவும் நல்லா கேஷுவலாக நல்லாவே மூவ் ஆகுறாங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 3 பேருமே வந்து சேர்ந்து இருக்கிறது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப கொஞ்சம் கூட டாக்ஸிக்காக இல்லாமல் அவ்வளோ நல்லா இருக்குது லைவ் பார்க்குறதுக்கு. இவங்களும் கொஞ்சம் அந்த கேங் கூட சேராமல் திவ்யா வந்து கொஞ்சம் வேறு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பண்ணாங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். சேம் தான் கமர்தீனும் அந்த பக்கம் போய் சேராமல் இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது இவங்க 3 பேரோட இண்டிவிஜுவாலிட்டியுமே நல்லா அழகாக தெரியுது. அது பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி கொஞ்சம் நெகட்டிவிட்டி இல்லாமல் பாசிட்டிவாக இருந்துச்சு. இதே மாதிரி அப்டேட் செஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.